குளத்தில் இருக்கும் தண்ணீர் தன் சலனத்தால் இறைவனை துதிக்கிறது. நாகங்கள் அமைதியாக அவனை வழிபட்டு பரவசமடைகின்றன. இவையெல்லாம் எங்கே நடைபெறுகின்றன தெரியுமா? தமிழகத்தில் பேரையூரில் இருக்கும் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நாகநாத சுவாமி கோவிலில்தான் இந்த அதிசயங்கள் நிகழ்கின்றன. நாகத்தினால் சபிக்கப்பட்ட பிரம்மா இங்கே ஒரு திருக்குளம் வெட்டி அனைத்து புண்ணிய நதிகளில் இருந்தும் கொண்டு வந்த புனித நீரால் அதை நிறைத்து அதில் நீராடி சாப விமோசனம் பெற்றான். இந்த குளம் நீரால் நிறையும் போது இனிய சங்கீதம் கேட்பதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். நாகர்களின் தலைவனான ஆதிசேஷன் தான் சிவபெருமானை வணங்குவதாக அவர்கள் நம்புகின்றனர். சோழர்களால் கட்டப்பட்டு பாண்டியர்களால் விரிவுபடுத்தப்பட்ட இத்திருக்கோவிலில் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கும் அருள்மிகு நடராஜரும் சிவகாமி அம்மனும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். மேற்கு நோக்கிய நுழைவாயில் மற்றொரு சிறப்பு அம்சமாகும். ஆகு, கேது மற்றும் நாகதோஷங்களில் இருந்து விடுபடுவதற்காக மக்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டு பரிகாரங்களை செய்கிறார்கள். இவர்கள் வழங்கும் நாகர் சிலைகள் கோவிலில் குவிந்திருக்க காண்கிறோம்.